Hello friends, welcome to Umayal's TV channel. எங்க சேனலை நீங்க subscribe பண்ணிட்டீங்களா? இதுவரைக்கும் subscribe பண்ணலைனா please subscribe பண்ணிக்கோங்க. bell button-ஐ press பண்ணிக்கோங்க. எங்க வீடியோஸ் immediate-ஆ உங்களுக்கு வந்துரும். நீங்க எங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ஃபேமிலிஸ்க்கு எங்க வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. வீடியோஸை லைக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஆந்திரால ரொம்பவே ஃபேமஸா இருக்கிற ஒரு ரைஸ் தால் கிச்சடி. ரைஸில் வந்து பருப்பு காய்கறி எல்லாம் போட்டு செய்கிற கிச்சடின்னு தான் இதுக்கு பேர். இந்த ரைஸ்க்கு பாஸ்மதி ரைஸில் தான் நான் செஞ்சுருக்கேன். மேக்ஸிமம் பாஸ்மதி ரைஸில் தான் இது செய்வாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். பார்க்குறதுக்கு உங்களுக்கு பிரியாணி மாதிரி தெரியுது பார்த்தீங்களா? பட் இதில் வந்து நம்ம வெறும் மசாலா பொடி எதுவுமே சேர்க்கலை. பிரியாணி மசாலாவோ மிளகாத்தூளோ மல்லித்தூளோ எதுவுமே நான் ஆட் பண்ணலை. ஒன்லி பச்சை மிளகாய் மட்டும்தான் நான் காரத்துக்கு ஆட் பண்ணி இந்த டிஷ்ஷை பண்ணியிருக்கேன். நான் எப்படி வீட்டில் செய்வேனோ அதே மாதிரி உங்களுக்கும் செஞ்சு காட்டியிருக்கேன். நம்ம டைரெக்டாக இப்போ செய்யலாம். நீங்கள் இன்க்ரீடியண்ட்டுக்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கரில் எண்ணெய் சூடாயிருச்சு. நல்லா அதில் ஒரு ஸ்பூன் ஜீரகம், நல்லா நிறைய ஜீரகம், ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு இதை போட்டு நல்லா தாளிச்சிடுறேன். நல்ல பெரிய வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் 2 வெங்காயம், சின்ன வெங்காயமாக இருந்தால் 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை, லேசாக வதங்கினா போதும். அது வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம 6 பச்சை மிளகாய் பாருங்கள் காரத்துக்கு எடுத்துருக்கேன். அந்த 6 பச்சை மிளகாயும் சேர்த்துறேன். ஒரு முழு பூண்டை உரித்து போட்டுடுறேன். காரத்துக்கு இது மட்டும்தான், பச்சை மிளகாய் மட்டும்தான், வேறு மிளகாத்தூளோ மல்லித்தூளோ நான் சேர்க்கலை. பாருங்கள், இஞ்சியை துருவி போட்டுடுறேன். கட் பண்ணி போட்டால் எடுத்து வெளியே வச்சுருவாங்க கண்டிப்பாக. ஸோ நான் துருவி போட்டுடுறேன். அதுவும் நம்ம உடம்புக்கு சேர்ந்துடும். துருவி போடுறதுனால எடுத்து வைக்க மாட்டாங்க வெளியில். ஸோ நான் எப்போயுமே மேக்ஸிமம் பொங்கலுக்கு கூட துருவி தான் போடுவேன். பாருங்கள், மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். அடுத்து தக்காளியும் சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டோன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தக்காளி வதங்கிடும். உப்பு சேர்த்துக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா கூட நெய் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை பட்டர் கூட ஆட் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து நீங்கள் லஞ்சுக்கு மட்டும் இல்லை, டின்னருக்கும் செய்யலாம் இந்த ரெசிப்பியை. பாருங்கள், பீன்ஸ் ஆட் பண்ணிட்டேன். நான் 3 காய் எடுத்திருக்கேன். பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு. கேரட்டையும் எல்லாம் ஒரே டைமில் போட்டுறேன். எல்லா காயும் லைட்டாக வதக்கி விட்டுட்டு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி ரைஸை போட்டு குக்கரை மூடிட்டிங்கன்னா உடனே வெந்துடும். சீக்கிரமே செஞ்சிடலாம் இந்த ரெசிப்பியை. ரொம்ப குயிக்காக ரெடி ஆயிரும் இந்த ரெசிபி. டேஸ்ட்டாகவும் ரெடி ஆயிரும். பாஸ்மதி ரைஸ் இல்லைன்னா நீங்கள் நார்மல் ரைஸ், சாதத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற ரைஸே பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 1 டம்ளர் ரைஸுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். நம்ம பிரியாணினா 1.5 டம்ளர் 1.25 டம்ளர் தான் ஊற்றணும். பட் இதுக்கு வந்து பருப்பு வேறு கொஞ்சம் ஒரு கைப்பிடி இருக்கிறதுனால 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு 20 நிமிஷம் பாஸ்மதி ரைஸை ஊற வச்சுட்டேன். அந்த ஊற வச்ச ரைஸை இப்போது நம்ம இதில் தண்ணியில் ஆட் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் வேணும்னா உப்பு பார்த்துட்டு இந்த தண்ணியில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியை டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் நிறைய பேர் பிகினர்ஸ் குக்கிங்கில் இருந்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு தெரியறதுக்காக இந்த 1-2 டிப்பு நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், பருப்பு வந்து ஒரே ஒரு கைப்பிடி தான் சேர்க்குறேன். அது நான் சொன்ன மாதிரி பாசிப்பருப்பும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், மசூர் தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த 3ல் எந்த பருப்பு வேணால் யூஸ் பண்ணிக்கிடலாம். பருப்பையும் கழுவிட்டு ஊற வச்சுருந்தேன். அதையும் இப்போது லாஸ்ட்டாக சேர்த்துட்டேன். குக்கர் மூடி போட்டு மூட முன்னாடி சேர்த்தா போதும். கொத்தமல்லி இலை, நல்லா வாசனைக்காக கொத்தமல்லி இலையை சேர்த்துட்றோம். எல்லா இன்க்ரீடியண்ட்டும் சேர்த்தாச்சு. இந்த லாஸ்ட்டாக நீங்கள் வேணும்னா நெய் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை பட்டரை போட்டுக்கலாம். நம்ம டேஸ்ட்டை வந்து ஜாஸ்தி பண்ணுறதுக்காக நீங்கள் எது கூட கொஞ்சம் நெய்யோ பட்டரோ சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா அரிசி கொதிச்சிருச்சு, தண்ணி கொதிக்குது பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் நான் மூடி போட்டு மூடிடுறேன். விசில் இன்னும் போடலை. ஸ்டீம் வந்த பிறகு விசில் போட்டுட்டு சிம்மில் வச்சுக்கலாம். ஏன்னா குக்கரில் நான் பாஸ்மதி ரைஸ் வைக்கிறதுனால. நீங்கள் நார்மல் ரைஸ் வச்சிங்கன்னா நீங்கள் எப்படி சாதம் வேக வைப்பீங்களோ அது மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஸ்டீமெல்லாம் ரிலீஸ் ஆன பிறகு ஓப்பன் பண்ணிவிட்டு செமையாக சூப்பராக வாசனையே ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபி. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் லஞ்சுக்குனாலும் சரி, டின்னருக்கும் ரொம்ப சூடாக சாப்பிட்றதுக்கு குளிர்காலத்துலலாம் ரொம்பவே ஒரு நல்ல ஒரு சாய்ஸு இந்த ரெசிபி. நம்ம சாம்பார் சாதம்லாம் செஞ்சோன்னா சாம்பார் இதேமாதிரி அரிசி பருப்பு போடுவோம். பட் நம்ம சாம்பார் தூள்லாம் ஆட் பண்ணுவோம். இதில் சாம்பார் தூள்லாம் நீங்கள் ஆட் பண்ணவே தேவையில்லை. சைட் டிஷ் நீங்கள் வேணால் எண்ணெய் கத்திரிக்காய் மாதிரி அந்த மாதிரி ஏதாவது ஒரு சைட் டிஷ் கூட யூஸ் பண்ணலாம். நல்லா காரமாக இருக்கிற மாதிரி. ஈவன் அப்பளம் எல்லாமே இதுக்கு நல்லா தான் இருக்கும். ரைத்தா,
ரொம்ப நல்ல ரெசிபி. உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை என்னோடய வீடியோக்கு கீழே நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக எங்கள் வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் கமெண்ட்ஸ் நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ